நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் யூசுப் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, ஈஸியான மெத்தட் என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி என்ன, அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் யூசுப். வணக்கம். இந்த எஸ்ஐஆர் ஃபில் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. படித்தவர்களே ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் இருக்கிற டிஃபிகல்ட் என்ன, இதை தாண்டி எப்படி ஈஸியாக நம்ம இதை வந்து ஃபில் பண்ணுறது, கொஞ்சம் நீங்கள் களத்தில் போய் பார்த்துருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா லோகநாதன், இதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தோன்னா இந்த ஃபுல் ஃபார்மே பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டியான ஃபார்ம் தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் களத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் இதை ரிலீஸ் பண்ண பிறகு இந்த ஃபார்ம் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும்போது நிறைய டிஃபிகல்ட்டி இருந்தது. ஏன்னா எஸ்ஐஆர்ன்றது ஃபுல் ஃபார்மே நிறைய பேருக்கு தெரியலை, என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் புரியலை, பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்க்கே புரியலை. அந்த டிஃபிகல்ட்டி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போது நாளடைவில், அதாவது ஒரு 10 நாள் நாளடைவில் வந்து இது கொஞ்சம் மாறப்பட்டிருக்குன்னு வேணால் சொல்லலாம். இப்போது நம்மளே ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு காலம்ன்றது நம்ம ஓட்டு போட்டது. ஓகேங்களா. இது வந்து காமன், நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் நம்மக்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸை அப்படியே எழுதிக்கிற ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் இது. இந்த காலம் நம்ம பேர் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா தேதி கேட்டிருக்காங்க, பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வந்து ஆதார் நம்பர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், ஸோ வந்து அப்புறம் தந்தை பெயர், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாமே இதில் வந்து காமனான ஒரு விவரங்கள், ஓட்டர் ஐடியோடைய நம்பர், இது எல்லாமே ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. இப்போது 2002 தேர்தல்லையும் 2005 தேர்தல்லையும் நம்ம வந்து ஓட்டு போட்டிருந்தா, இப்போ வந்து எனக்கு வந்து 41 வயசு, இப்போ நான் வந்து 2002 வந்து நான் ஓட்டு போட்டிருப்பேன்னா போட்டிருக்க மாட்டேன். அப்போது இந்த காலமை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் 2வது காலம். இந்த இடத்துல 2002 உறவுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா உறவுகளில் இதில் வந்து தாய் தகப்பன் பிரிக்கப்படலை. அப்படி இருந்தாலாவது ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக போயிருக்கும். எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உறவு அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இதில் எந்த உறவு எழுதுறதுனே ஒரு பிரச்சனை இருக்குது. உறவுனா தாய் தகப்பன் நம்மளே நினச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இருக்குது. இப்போ இந்த டிஃபிகல்ட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுடைய அப்பாவினுடைய விவரங்களோ அல்லது இந்த சைடில் அம்மாவினுடைய விவரங்களோ நம்ம வந்து தெளிவாக வந்து கொடுக்குற பட்சம் இது வந்து ஓட்டர் ஐடியா அக்செப்ட் பண்ணிக்கப்படும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே எதிர்க்கிறதுக்கான முழுமையான ஒரு காரணம் தான் இங்கே பாருங்கள். அதாவது இந்த இடத்துல கேட்கப்படுது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா வரிசை எண், ஓகேங்களா, அதே போல் பாகம் எண், இந்த 2 இருக்குது பாருங்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டி. ஏன்னு சொன்னால் இந்த வரிசை எண்ணும் பாகம் எண்ணும் 2002 இருக்கிற பாகம் எண்ணும் இன்றைக்கி இருக்கிற பாகம் எண்ணும் என்டையர்லி வேறு. அப்போ மாறி இருக்கு நம்பர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தொகுதியோட எண்ணும் மாறி இருக்கு, ஒரு வார்டுனுடைய எண்ணும் மாறி இருக்கு. முன்னாடி எங்கள் ஊரில் வந்து 9வது வார்டுன்னு இருந்துச்சு. ஆமாம், இப்போ 12வது வார்டுன்னு மாற்றப்பட்டு. ஆமாம், அந்த மாதிரி மாறி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த சட்டமன்ற தொகுதிகளே இன்னொரு சட்டமன்ற தொகுதி உருவாயிருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் ஓட்டர்ஸ் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி எல்லாம் இந்த 20 வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து அதில் வந்திருக்கு. வந்ததுனால மக்கள் அந்த இடத்துல தான் திணறாங்க. இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள்னா வீடு வீடாக வந்து அவங்களுடைய ஆட்களை வந்து சேர்த்து அதில் வந்து இவங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். லாஸ்ட் டைம் ஓட்டு போட்ட லிஸ்ட் வந்து இவங்க ஒரு பஞ்ச் வச்சுருப்பாங்க, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாங்கி ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு பஞ்ச் வந்து இவங்க கையில் வச்சுருப்பாங்க. அதில் இவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க ஓட்டர்ஸ் யார், இவங்க இங்கே தான் இருக்காங்க, அப்போ இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இதில் வந்து முழுமையாக வந்து பார்க்கப்பட்டு பண்ணுது. இதில் படித்தவங்க, இதில் நீங்கள் எடுத்துக்கோன்னா படித்தவங்க அந்த கரெக்டாக அவங்க கொடுத்துருக்குற கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட், தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் போயிட்டு தெளிவாக போய் பார்த்து அதை அனலைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அதை ஃபில் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பாமர மக்கள், அடித்தட்டு மக்கள், படிக்க தெரியாத மக்கள், இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது இவங்க யாரையாவது நம்பி தான் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ணாலும் இப்போ என் கையில் ஒரு கவர்மெண்ட்டோட பஞ்ச் இருக்குது, அந்த பஞ்சில் இருக்கிற டீட்டெயிலை எடுத்து நான் எழுதுறதே எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அந்த பஞ்சிலே என்னோடய டீட்டெயில் இல்லை, என்னோடய அப்பாவுடைய டீட்டெயில். எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துங்க. இப்போது எனக்கு வந்து 2005 2002 எங்கள் அம்மா ஓட்டு போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர எங்கே போட்டாங்க அப்படின்ற டீட்டெயில் எனக்கு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 இதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். 100 ஃபார்ம்ஸை வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பண்ணி அதில் இப்போ தான் ஒரு ஃபைனலாக வந்திருக்கேன், இன்னும் எட்ஜுக்கு வரல. ஏன்னா அப்போ இருந்த ஸ்கூல்ஸ் நேம் வேறு, அப்போ இருந்த பாகம் வேறு, அப்போ இருந்த வரிசை. இப்போது எனக்கு என்ன இருக்குது, இன்னொரு இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரிசை எண் இருக்குது.
அதாவது முன்னாடி வரைவு வாக்காளர் பட்டியல் எடுத்தாங்க இல்லையா, அதில் என்னுடைய இது இருக்குது, டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குது. எனக்கு 18 வயசு அப்போ தான் ஆயிருக்கு, எங்கள் அண்ணனுக்கு ஆயிருக்கு, என்னோட அக்காவுக்கு ஆயிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த வரிசை என்னை வச்சு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறன்றதுக்காக அரசாங்கம் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. என்ன வெப்சைட் அது? அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதா? இதில் ஒரே விஷயம்தான், நீங்கள் வந்து வெப்சைட் ஃபுல்லாக போடலனாலும் ஓட்டர்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நீங்கள் சர்ச் பண்ணி முன்னாடி வந்துருச்சு. ஏன்னா எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, அவங்களுடைய ஓட்டு உரிமை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. இதை தாண்டி அரசியல் கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய யூகத்தில் ஒவ்வொருத்தவங்களுடைய யூகத்திலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது வெப்சைட்டோட அட்ரஸ் என்னன்னா voters.eci.government.in இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். வெறும் ஓட்டர்ஸ்னு போட்டா கூட வந்துருதுன்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட்ல வந்து நிக்குது. ஆமா, சர்ச் ரொம்ப வந்து ஃபாஸ்டா ஆகி ஃப்ரண்ட்ல வந்து நிக்குது. இதை பார்த்தாலும் லோகநாதன், ஆனா வந்து அந்த இடத்துல எப்படி எடுக்க முடியும்? அந்த சூழல் இருக்கு. ஏன்னா அதுல பாகம் என்ன நீங்க கரெக்டா போடணும். ஓகேங்களா, அதுல வார்டை வந்து நீங்க கரெக்டா போடணும். எப்படி போட முடியும்? எதை அடிப்படையா கொண்டு போடணும்? இங்க இதுதான் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுது. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. டிஜிட்டல் இந்தியானா என்ன இருக்கணும்? நான் என்னோட ஓட்டர் ஐடியை தட்டினா என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அதில் இருக்கணும். நான் எப்போ எனக்கு ஓட்டர்ஸ் 18 வயசுக்கு அப்புறம் நான் எப்போ ஓட்டர்ஸ் போட்டேன், எப்பப்பெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேன், எத்தனை அட்ரஸ் நான் மாறி இருக்கேன், கடைசியாக இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இந்த SLR ஃபார்ம் ஒரு மேட்ரே கிடையாது. ஒரு செகண்டில் நான் அதை ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா என்னோட டேட்டாஸ் தான் இருக்கேன். தட்டினா வரப்போது எங்கள் அம்மா தட்டினா வரும், எங்கள் அப்பா தட்டினா வரும்னும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, கண்டுபிடிக்கிறதுல கஷ்டங்கள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு டிஃபிகல்ட்டி இருக்கு. இதை பத்தி இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பேசப்படல. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஒரு டைவர்ஸ் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கு. குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட பேசாமையோ அம்மா கிட்ட பேசாமையோ இருக்கிற சூழல்லாம் இருக்கு. இவங்க எப்படி போய் கேட்பாங்க? இந்த இடத்துல 2002 அவங்களுக்கு எந்த பாகம்னு எப்படி பண்ணுவாங்க? அப்போ இதுல இருந்தெல்லாம் தான் அந்த ஓட்டுக்கள் வந்து தனியா கொண்டு போகப்படுமோ அப்படின்ற ஒரு சூழல் அங்க நிலவுது. அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இதுல தேடும்போது, இந்த வெப்சைட்ல தேடும்போது கரெக்டா வந்து கிடைக்குதா கிடைக்கலையா? இதுல உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்க. நீங்க சொல்ற அந்த சர்ச்ல எப்படி வரும் அப்படின்னா இது போல வரும். எக்ஸாம்பிள் இது போல இதை பாருங்க, 2025 2020 எக்ஸாம்பிள் இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல பிடிஎஃபாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எக்ஸலாக கொடுத்துருந்தா கூட இந்த இடத்துல ஒரு வார்டு நம்பரையோ அல்லது ஒரு விஷயத்தையும் நான் அடித்து இதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இது எந்த தான் அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நிலவும். இதில் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? பிடிஎஃபாக இருக்கிறதுனால இந்த 100 பேஜ் இருந்தாலும் 100 பேஜ் நம்ம சர்ச் பண்ணணும். இதையும் எக்ஸாக்டாக எங்கே வரணும்னு பார்க்கணும். 12 பாலாஜி இருப்பாங்க. ஓகேங்களா, ஒன்று நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரான டிஜிட்டல் இந்தியான்ற வார்த்தைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் தெளிவாக வெப்சைட்டில் தெளிவாக வச்சுருந்துருக்கணும். வெறும் ஓட்டர் ஐடி அடிச்சா போதும். சரி, ஓகே, அதை விட்டுருங்க. உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஆதார் கார்டை கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு வாங்க இந்த வரைவ விஷயங்களை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று நீங்கள் அப்படியாவது கொண்டு போயிருந்தாலும் இந்த டிஃபிகல்ட்டி வந்து அதில் வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆதார் கார்டு வந்து எல்லா லெவல்லையுமே வந்து ஆதார் கார்டு எப்படி இருக்குன்னா கிளியராக இருக்குது. கண்ணுலேருந்து கையிலேருந்து விரல்லேருந்து அவங்க மாற முடியாத ஒரு சூழல் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ப்ரூஃபாகவே ஏற்றுக்கலையே, அதை தான் சொல்கிறேன். அது வந்து இன்னும் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். பல கோடி எத்தனையோ மில்லியன் வந்து ஃபண்ட் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையுமே ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு. இப்போது 2002 2005 வாக்கு செலுத்தாதவர்களுக்கு என்ன பண்ணணும்? அதாவது 2002 3 காலம் இருக்குல்ல, அந்த 3 காலம்ல ஃபர்ஸ்ட் காலம் பொறுத்தளவு நம்மளோடது ஃபில். ஓகேங்களா, செகண்ட் காலம் வந்து உங்களுக்கு வந்து 2002 நீங்களே ஓட்டு போயிருந்தீங்கன்னா உங்களே ஃபில் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது ஏற்றுக்கப்படுது, பிஎல்ஓ ஆஃபீஸர் ஏற்றுக்கப்படுது. 2002 நீங்கள் ஃபில் பண்ணது இல்லை அப்படின்னா உங்கள் தாய்தோ அல்லது தகப்பன்தோ நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுவும் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து வெறும் உங்களுடைய இது மட்டும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒட்டி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இப்போ வரக்கூடிய டிசம்பரில் வெளியிடக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்துருமா அப்படின்னு கேட்டால் தெரியலை, சொல்லியிருக்காங்க. அதனால தான் அடுத்த கேள்வி நம்ம கேட்டக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு மக்கள் மன்றத்தில் ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் இருந்தால் அது வந்து மேல்முறையீடு. நான் ஒரு விஷயத்தை தோற்று போயிடுறேன், தோற்று போனதுக்கப்புறம் நான் எப்படி வந்து ஒரு மேல்முறையீடு போகிறோம், அந்த மாதிரி மேல்முறையீடு தான் அது. அதை நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். மேல்முறையீடு போயிட்டு நானே திருப்பி நானே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் இருக்கேன், இப்படி தான் இருக்கேன்றதை நான் மேல்முறையீடு பண்ணி நான் திருப்பி ஓட்டர்ஸாக மாறணுன்ற ஒரு சூழல் இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான ஒரு விஷயமா. இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஃபில்லப் பண்ணிடுறோம். அந்த பிஎல்ஓ சைன் பண்ணால் மட்டும்தான் அது அங்கீகரிக்கப்படுமா?
அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் ஒரு அத்தாரிட்டிக்கு வாங்கிக்கிறீங்க. 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே. ஒரு ஃபார்ம் வந்து அவங்களுக்கும், நமக்கு வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி தான் இன்னொரு ஃபார்ம். இப்போ நீங்கள் அட்டஸ்டேஷன் மாதிரி தான். அதை பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கனாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 6,30,00,000 பேரை இவங்க நினைக்கிற அந்த 1 மந்த்துக்குள்ள எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க, அதை எந்த ஆங்கிளில் முடிக்க போகிறாங்கன்ற வரைவே இல்லை. இன்னொன்று, ஒரு நார்மலான ஒரு எலெக்ஷன் வச்சுக்கங்களேன். எலெக்ஷன்னா என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்கூலுடைய ஆசிரியர்கள் அந்த பணியில் ஈடுபடுறாங்களோ, எத்தனை கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கான ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கும். கோச்சிங் பண்ணுவாங்க. கோச்சிங் கொடுத்து தான் அவங்கள வந்து அந்த களத்தில் இறக்கி விடுவாங்க. அதுலேயே நிறைய டிஃபிகல்ட்டி வரும். இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம களத்தில் வந்து நிறைய பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஓட் பூலிங்கே வந்து நடக்க முடியல, பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் டைமாக இருந்திருக்கலாம். அதை வந்து பண்ணும்போது அதுக்கு ஒரு சீனியாரிட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் பிஎல்ஓ ஆஃபீஸருக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டால் தெரியல. இது ரொம்ப வெளிச்சமான விஷயம். ஏன்னா நம்ம அதை ரொம்ப தூரம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபோன் பண்ணி கேட்டால் ஃபோனை எடுக்கிறதில்ல. ஃபோன்லாம் பண்ணலாம், நம்பர்லாம் கொடுத்துருக்கு. வெப்சைட்டில் நம்மளுடைய தகவல் இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. ஆனால் அந்த ஃபோன் நம்பரை எடுத்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா ஃபோன் ரிங் தான் போகும். எல்லா அதிகாரிகளுடைய நம்பரில் எப்படி போகுமோ அந்த மாதிரி இந்த அதிகாரியும் நம்ம ஃபோன் பண்ணால் கேட்டால் நான் பிஸியாக இருக்கேன். யாருக்காக பிஸியாக இருக்காங்க தெரியலை. யாரை வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில்? ஒரு அதிகாரி வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 30 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அவருடைய முழு நாள் வந்து முடிவடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ குயிக்காக வந்து ஒரு பிஎல்ஓ அதிகாரி ஒரு பகுதியில் பண்ணுறாருன்னா அவரால் முழுமையான நேரத்துக்குள்ளே அந்த 1 மாதத்துக்குள்ளே பண்ண முடியுமான்றது ஒரு இதை தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். இதுக்கான ஒரு வரைவே அவங்க கிட்ட இல்லை. அடிப்படையில் ஒரு வரைவு இருக்கும் இல்லையா? ஒரு பில்டிங் கட்டணும்னா கூட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு வரைவு படம் போடுறோம். இப்படி தான் காலம் எழுப்பணும், இப்படி தான் வந்து இது பண்ணணும், இத்தனை நாளுக்குள்ளே இந்த செஷன் முடியும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளானிங் ஜீரோன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம ஃபீல்டு அனுபவத்தை பொறுத்தளவும் மக்கள்கிட்ட போயிட்டு பைட் எடுக்கும் போதும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசும்போதும் சரி, நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, அவங்க மக்கள், பாமர மக்கள் இவங்க என்ன நம்மளை கேட்டு போகிறாங்க, இப்போ பண்ண போகிறாங்க. படிக்கிறவங்களுக்கே இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. இதில் ஃபில் பண்ணுறதுலையும் ஆன்லைனில் போயிட்டு அந்த பாகம் வரிசையின் இது போன்ற கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ படிக்காதவங்களாம் வந்து இது ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா அவங்களுடைய வாக்கு என்ன ஆகும்? கேள்விக்குறியாகும். அதில் நீங்கள் எதுவுமே சந்தேகப்படுறதுக்கே இல்லை. கேள்விக்குறியாகும். அதுக்காக தானே இதை கொண்டு வந்ததாகவே அரசியல் கட்சிகள் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி எத்தனை வாக்காளர்கள் பீகார் இது போன்ற மாநிலங்கள் எப்படி எடுத்துட்டு இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுறதே அதுதான். இதை வந்து நம்ம வைக்கிறோமோ இல்லையோ, அனைத்து அரசியல் கட்சிகளும் இது போன்ற நிலைமை தமிழ்நாட்டிற்கும் வந்தால் இதை எப்படி வந்து கையாளுறது, வரத்துக்கு முன்னாடி எப்படி தடுக்கணும். ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஸ்டே ஆகுமா இல்லை வந்து இது கண்டினியூ ஆகி வந்து எலெக்ஷன் வரைக்கும் போயிடுமான்றதுலாம் தெரியாது. ஓகேங்களா? இது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஆமாம், ஒருவேளை நம்ம வந்து தோற்கடிக்கப்பட்டா, ஒருவேளை எலெக்ஷன் வரைக்கும் இதே போல் போயிடுச்சுன்னா அப்போது நீக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்த்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கி இது கிடையாது. ஆதார் வந்து அது போல் தான் சொன்னாங்க. இன்றைக்கி ஆதார் கார்டே வந்து எந்த யூஸும் இல்லைன்ட்டாங்க. ரேஷன் கார்டு எந்த யூஸும் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஒன்று ஒன்றா பிளாக்கேஜ் ஆகிட்டே வருது. அதில் வந்து இன்றைக்கி ஓட்டர் ஐடியும் பிளாக்கேஜ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பொறுமையாக தள்ளப்பட்டு இருக்கு. ஓகே, இப்போ அரசியல் கட்சியினுடைய பங்களிப்பு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல எந்த அளவில் இருக்குது? இல்லை, இது வந்து தீவிர பணியாக தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். களத்தில் பார்க்கும்போது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே சரி, அவங்களுடைய தொண்டர்கள் மூலியமாக வீடு வீடாக வந்து இந்த ஆஃபீஸர் எப்படி போகிறாங்களோ அவங்க கூடயே பயணிக்கிற ஒரு கூட்டத்தையும் பார்க்குறோம். அதை தாண்டி தனியாக இவங்களும் முகாம்கள் இட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இத்தனை ஓட்டர்ஸ், நம்ம ஓட்டர்ஸ்க்கான விஷயமாவது நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கான விஷயங்களை அவங்க எடுத்து பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்றது எல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிற அன்னைக்கு இதனுடைய பரபரப்பு தமிழ்நாட்டில் தெரிய வரும். ஓகே, எப்படி வந்து ஈஸியாக எஃப்ஐஆர் ஃபில் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இருக்குது, பல்வேறு விஷயங்களை நியூஸ் டுடே தமிழுக்கு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.